ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நிறைவு பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 58 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 55 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 58 வேட்பாளர்கள் 65 வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி முதல் நடைபெற்றது. அப்போது திமுக வேட்பாளர் சந்திரகுமாரின் வேட்பு மனுவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியின் வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மற்ற சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்துள்ளது. இதில் அதன்படி பாத்தீங்கன்னா 3 வேட்பாளர்களின் வேட்புமனு மட்டும், அதாவது சுயேட்சை வேட்பாளர்களின் வேட்புமனு மட்டும் நிராகரிக்கப்பட்டு 55 வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த மாநகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் செந்தில்குமார் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவரது வேட்புமனுவும் பரிசீலனையின் போது ஏற்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதால் இந்த இடைத்தேர்தல் இருமுனை போட்டியாக நடைபெற உள்ளது. அதாவது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக களம் காண்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.